சலச்சலச்சுமி வீட்டில் மதியம் என்ன சாப்பாடு பார்த்துலாம், வீடியோக்குள்ளே போகலாம். சூடான சாதம் இந்த பக்கம் விழுந்துருச்சு, இந்த பக்கம் வெள்ளை கொண்டக்கல்லையும் கத்திரிக்காயும் போட்டு காரக்குழம்பு செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். அது மதுரை டேஸ்ட்டில். மதுரையில் நாங்கள் இப்படி தான் மதுரை குழம்பு செம்ம பக்கா டேஸ்ட்டில் இருக்கும். இது கூட தொட்டுக்கிறதுக்கு முருங்கைக்காய் கூட்டு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஷார்ட்ஸுக்கு போயிட்டு வந்துட்டு ஷார்ட்ஸ்லேயும் சப்போர்ட் கொடுங்க, இந்த சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக்கும் சப்போர்ட் கொடுங்க. சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். மாமாவுக்கு டயாலிசிஸ் ஓடிக்கிட்டுருக்கு, போய் தான் போடணும். அதனால தான் நான் குக்கிங் சேனல் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாத சூழ்நிலை. மாமாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். மதுரை ஸ்டைலில் இன்றைக்கி கொண்டக்கடலை கத்திரிக்காய் போட்டு பக்கா டேஸ்ட்டில் வச்சுருக்கேன். ரொம்ப உப்பு காரம் செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. குழம்புன்னு அருமையாக இருக்குது. அது எங்கள் ஊர் டேஸ்ட்டில் குழம்பு வச்சுருக்கேன். பக்கா சூட்டு முடிச்சுட்டு போகணும். பக்கா சாப்பாடு போடவா மாமா? அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. போட்டு பசஞ்சு பக்கா கை நிறையா அள்ளி முருங்கைக்காய் தொக்கு சுருக்கம். இந்த கையில் கேமரா இருக்குது, இந்த கையில் தான் பிடிக்கணும். கையை கழுவி இருக்கேன். இந்த கரண்டியையும் கழுவி வச்சுருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. சாப்பிடலாம். பக்கா பக்கா டேஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். நான் சாப்பிட்ருக்கும்போது வீடியோ எடுக்கும்போது காலிங் வருது. சாப்பிட்லாம். செம்ம பக்கா ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. சாப்பிடலாம். சொர்க்கம். அம்மாவுக்கு இவங்க உடம்பு சரியில்லை, அதனால தான் சூட்டு எடுக்க முடியல. ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். முருங்கைக்காய் தொக்குல அதுக்குள்ளே ஒரு டேஸ்ட் இருக்குங்க, சத்து இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம். அருமையான டேஸ்ட் முருங்கைக்காய் தொக்கு. செம்ம
பசிச்சிச்சு போல. வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமாக சாப்பிட்டு கெட்டியான தயிர், கெட்டியான தயிர், சுகம். மாமாவுக்கு பசி வந்துருச்சு போல். சீக்கிரமாக சாப்பிட்டு மாமாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். அப்போதே கேட்டேன் சாப்பாடு வேணுமான்னு. வேணான்னு சொல்லிட்டாரு. அப்புறமா சாப்பிட்டுக்கிறது நேரம் பசி வந்துருச்சு போல். சாப்பிட்டு மாமா கவனிக்கணும். சித்தராஜலட்சுமி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ்.